நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதை தரக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தாங்க. அந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தலையிடுவார். அவர் வந்தார் என்று சொன்னால் கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுவின் அன்பு உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை நித்தமும் உங்களை நடத்துகிற அன்பாய் காணப்படும். ஆகையால் என் அன்பானவர்களே, இந்த வேளையில நீங்க எந்த துக்கத்தோடு இருந்தாலும் அந்த துக்கத்தை மாற்றும்படியாக இயேசுவே எங்க குடும்பத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை ஒரு நித்திய அன்பு வேணும், பரிபூர்ண அன்பு வேணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா இயேசுவே எங்களுடைய குடும்பத்துல வாங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசு நிச்சயமாய் வருவார். இந்த வருடத்துல உடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களுடைய பெரிய ஆசீர்வாதங்களை காணும்படியாக போன வருடத்துல எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதையெல்லாம் இந்த வருடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையாலே அவர் இதை மாத்திரம் செய்கிறாரா என்று சொல்லி பார்த்தால் இதை மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலும் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இது மாத்திரம் அல்லாமல் அந்த உலகத்துல நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒருவேளை நாம இந்த இரவுல மரித்தாலும் அல்லது ஒரு சில தினங்கள்ல மரித்தாலும் நாம இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னை தானே தாழ்த்தி சிலுவையிலே மரண பரியந்தம் அவரை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டது. காரணம், உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் நாம் இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை நாம் கடந்து சென்றாலும் இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருக்க முடியும். அந்த இரு நரகம் என்கிற ஒரு நரகத்துல நம் மனிதர்கள் போய் சேரக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா பாடுகளையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா வேதனைகளையும் நாம அனுபவிக்க வேண்டிய வேதனை, நாம பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த பரலோகத்தினுடைய திறவுகளை உடையவராய் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அன்பானவர்களே, இந்த உலகத்திலும் நாம சமாதானமாய் சந்தோஷமாய் துக்கம் இல்லாமல் வாழவும் இயேசு வழிவகை செய்ய அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் இருக்க அவர் நமக்கு துணை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழவும் மரித்தால் இயேசுவோடு கூட இருக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க, இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வாங்க, இயேசுவே என்னுடைய இருதயத்திற்குள்ள வாங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவானவர் நிச்சயம் வருவார், பெரிய மாற்றத்தை உடைய வாழ்க்கையிலே செய்வார். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். நீங்க ஒருவேளை ஜெபிக்க நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். இல்லை என்று சொன்னால் நீங்க இருக்கிற இடங்கள்ல உடைய வலது கை இருதயத்துல வைத்து இயேசு எங்களுடைய குடும்பத்துக்குள்ள வாங்க, எங்க இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவானவர் நிச்சயம் வருவார். இந்த வருடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தம் நிறைந்த